அனைவருக்கும் வினோத் பரமையின் பணிவான வணக்கங்கள். நம்ம மீன் தொட்டில் ஒரு கெஸ்ட் இருக்காங்க, யாருன்னு பாருங்கள், தெரியுது அவங்களுக்கு? இங்கே பாருங்கள், இது வந்து ஆற்று ஆறா சொல்லுவோம் இல்லையா, அது பாருங்கள் எப்படி தொட்டியில் விட்டால் வளருமா என்னன்றதுக்காக நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தோம். ஒன்று ரெண்டு இறந்து போகுது, மீதி அப்படியே ஆக்சுவலாக அதுலேயே வந்து பழகிடுச்சுன்னா நல்லா இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள் ஆறா, இங்கே பாருங்கள் ஆறா மீன். கலர் ஃபிஷ் கூட இதுவுமே நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதனால் நம்ம தொட்டியில் நம்ம இதை விட்டுட்டோம். பாருங்கள் அழகாக அந்த பிளாஸ்டிக் செடிக்கு கீழே போயிட்டு அழகாக உட்கார்றாப்புல. ஸோ நாங்கள் கலெக்ட் பண்ணலான்னு இருக்கோம். இதே போல் இன்னும் நிறையா இந்த மீனையுமே வந்து அந்த மீன்கள் வந்து கடிக்க வராங்க. ஆனால் அவர் அழகாக அப்படியே நம்ம செடியில் போய் மறைவாக போய் உட்காந்துக்கிறாப்புல. அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நம்ம காலையில் எழுந்த உடனே உணவு கொடுக்குறது உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு. எவ்வளோ மீன் பிடித்தாலும் மீன் எல்லாருமே கண்டிப்பாக வளர்ப்பாங்கன்னு எனக்கு தெரியும். மீன் பிடிக்கிறவங்க எல்லாருமே மீன் வளர்ப்பாங்க. இங்கே எப்படி இருக்கு பாருங்கள், ஆறு அழகாக அப்படியே பார்த்தீங்கன்னா அழகாக உட்காந்துருக்கு பாருங்கள். ஸோ நீங்கள் இது மாதிரி உங்கள் தொட்டியில் இந்த மாதிரி நாட்டு மீன் வளர்த்துருக்கீங்களா அப்படின்றத ஷேர் பண்ணுங்கள். வாழ்க யோகம் யோகம் வாழ்க்கை. அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி.